இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தானே ஆக்சிடென்ட் பண்ணீங்க? இல்ல. சொல்லுங்க. அண்ணா, யுவர் ஆனர், குற்றவாளியே தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாரு. எந்த அண்ணனா இருந்தாலும் தான் தங்கச்சி வாழ்க்கையை அழிக்க பார்த்தா கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபத்தினாலதான் இவர் இந்த தப்ப பண்ணிருக்காரு. யுவர் ஆனர், இந்த லாயர் சொல்றது அத்தனையும் போய். என் அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த டிரான்ஸ்லேட்டர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டுதான் இந்த லாயரும் வாதாடிட்டு இருக்காரு. எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு யுவர் ஆனர். இவங்க எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. யுவர் ஆனர், எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல யுவர் ஆனர். எங்களுக்கும் ஸ்ரீகாந்த் குடும்பத்துக்கும் எந்த முன் விரோதமும் இல்ல யுவர் ஆனர். ப்ளீஸ். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்னம்மா, நீங்களே ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அவர் சைடுல இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வந்திருக்காரு. அவர் சொல்றது தப்புன்னு நீங்களே சொல்றீங்க. இதை எப்படிமா ஏத்துக்கிறது? யுவர் ஆனர், உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் முடிவெடுத்து வேற ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் அடுத்த ஹியரிங்ல வந்து நிரூபிச்சுக்குங்க. இந்த வழக்க வருகிற 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். The court is adjourned. இப்போ என்ன பண்ணலாம் வெற்றி? அண்ணனை எப்படி காப்பாத்துறது? அக்கா, என்னதானே வாதாடக்கூடாதுன்னு தடுத்தாங்க. நீ இருக்கல்ல, நீ இந்த கேஸ் எடுத்து வாதாடு. நானா? நான் எப்படி? அக்கா, உன்னால முடியும். உன் கூட நான் இருக்கேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து கொடுக்கறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நம்ம அண்ணனை காப்பாத்த நாம ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு வேற யாரும் எடுக்க மாட்டாங்கக்கா. நீ வாதாடினா மட்டும்தான் அண்ணனை காப்பாத்த முடியும். அஞ்சலி, நான் ஏதாவது சொதப்பிட்டேனா அப்புறம் அதுவே அண்ணனுக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது. அப்படிலாம் எதுவுமே நடக்காதுக்கா. மேடம், அஞ்சலி சொல்றதான் சரி. போனால முடியும் மேடம், எனக்கு தெரியும். அதுக்கான புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இருக்குது, தைரியமும் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட உண்மை இருக்குது. நீங்க வாதாடுங்க, பார்த்துக்கலாம். இதை விடக்கூடாதுக்கா. நீ இறங்கி வாதாடுக்கா, பாத்துக்கலாம். நமக்கு என்ன லாயரும் வேண்டாம்க்கா. சரி, நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். உங்க அண்ணனோட கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு, தெரியுமா இல்லையா? என்ன சொல்ற மீனா? ஆமா, துளசி உங்க அண்ணன் சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ ரீஓபன் பண்ண வச்சிருக்கா. இப்ப கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கா? இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த துளசியோட அண்ணன் முருகன் இருக்காருல்ல, ஆமா, அவரு நான் தான் குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. முருகனா? அவங்க வீட்டுல வாய் பேச முடியாம இருப்பாரு அவரா? ஆமா மீனா, விபத்து நடந்த அன்னைக்கு அவர் மண்டபத்துல தானே இருந்தாரு. அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மோனிகா, முட்டாள் மாதிரி பேசாத. விட்டா நீயே போய் முருகனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் வெளியில கூட்டிட்டு வந்துருவ போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் அவர் இந்த கேஸ்ல அப்பாவிதான மீனா. மோனிகா, உனக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? உன் அண்ணனோட பணத்தை சுருட்டிக்கிட்டு அவரோட குழந்தையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த துளசி உனக்கு எவ்வளவு பாடுபடுத்தினா. உன் அண்ணன் அவரோட சொத்தை எல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. அந்த குழந்தை வளர்ந்த ஆளாகி இந்த சொத்தெல்லாம் தனக்கு வேணும்னு கேஸ் போட்டா நீ என்ன ஆவேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் அந்த சொத்து எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த குழந்தை உன் கைக்கு வந்தா மட்டும்தான் அது நிரந்தரமா இருக்கும். இத நீ மறந்துடாத. பேபி, நமக்கு கெட்டது நினைக்கிற குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கோர்ட்ல குற்றவாளியா நிக்கிறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே.
அவன் ஜெயிலுக்கு போட்டோம். நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க தான் உங்க அண்ணனுக்காக வாதாட போறீங்களாமா? ஆமா யுவர் ஆனர். நீங்க வாதாடக்கூடாதுன்னு உங்க ஹஸ்பண்ட் கோர்ட்ல எதுவும் பெட்டிஷன் கொடுக்க மாட்டாரு. நான் என் அண்ணனுக்காக கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்பேன். Proceed. யுவர் ஆனர், அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எங்க அண்ணன் வந்து என்னோட கல்யாணத்துக்காக மண்டபத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்க முடியும்? ஸ்ரீகாந்துக்கு ஆக்சிடென்ட் நடந்ததே அவருக்கு தெரியாது. ஸ்ரீகாந்த் உடல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் போய் பார்த்தோம். அப்பதான் எங்க அண்ணனுக்கும் தெரிய வந்தது. அவர் உங்களோட கல்யாணத்துல தான் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம்? நானே ஒரு ஆதாரம் தான் மை லார்ட். எங்க அம்மா, எங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் அந்த கல்யாணத்துல தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஆதாரம் தானே? அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஏமா, குற்றவாளியா நிக்கிறது உங்க சொந்த அண்ணன் தானே? அவரு நிரபராதி நிரூபிக்க உங்க குடும்பத்துல உள்ளவங்களால எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் ப்ராப்பரா லா படிச்சுட்டு வந்திருக்கணும். திடீர்னு வாதாடணும்னு வந்தா இப்படிதான் இருக்கும். வேற ஏதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கா? யுவர் ஆனர், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். நாங்க எவிடன்ஸ் எடுத்துட்டு வரோம். என்னம்மா டைம் கேட்டுட்டே இருக்கீங்க? இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. உங்க அண்ணா அப்ரூவரா இருக்காரு. நீங்க அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த கேஸ் ஒரே குழப்பமா இருக்கே. இல்ல யுவர் ஆனர், அவர் ஏதோ நிர்பந்தத்துல அப்படி பேசிட்டு இருக்காரு. அவர் எந்த தப்பும் பண்ணல. அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது ரொம்ப தமாஷா இருக்கு. இந்த கேஸ ப்ரூவ் பண்றதுக்கு வாதாடுற நேரத்தை விட பெர்மிஷன் கேக்குறதா ரொம்ப அதிகமா இருக்கு. யுவர் ஆனர், துளசி எங்க அண்ணனோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பவே எங்க அண்ணன் மேலயும் எங்க அண்ணனோட சொத்து மேலயும் அவங்களுக்கு ஒரு கண்ணு. எப்படியோ பேசி மயக்கி எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் அவங்க வலையில விழ வச்சிருக்காங்க. அவங்களும் இவங்க சுயரூபம் தெரியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட். சேர்ந்து வாழணும். பிடிக்காத ஒரு வாழ்க்கைய யார் தான் வாழ்வா? அதனாலதான் கல்யாணத்தன்னைக்கு இதோ நிக்கிறாரே முருகன், இவங்களோட அண்ணன் இவர்கிட்ட சொல்லி ஆளை செட் பண்ணி என் அண்ணனையும் என் அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க.